பூஜா, ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க, நீ மட்டும் தனியா வந்திருக்க. ஆமா, அம்மா அப்பெல்லாம் யாரும் வரலையா? ஏன் நான் மட்டும் தனியா வந்தா வீட்டுக்குள்ள விட மாட்டியா? இல்ல, திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே, விஷயம் இல்லாம வரமாட்டியே நீ? ஹாய் பூஜா. ஆமா, ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? நம்ம சந்து. ஏய் சொல்லுடி. சரி சரி விடு. என்ன மீனாட்சி கேள்விக்கு மேல கேள்வி கேக்குற? எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பாடு ரெடி பண்ணு, அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ் பூஜா. ஆம்பளை மேல ஆம்பளை கையை போட்டு என்னடா என் யூத் ஹிஸ்டரியில ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வரவே முடியாது போல. நானும் காலகாலத்துல லவ் பண்ணியிருந்தேன்னா பாரு இந்த மாதிரி துப்பட்ட நல்ல குழுகுன்னு வாழ்ந்துருப்பேன்டா. குழுகுழுவா? அது ஒரு குட்டி சுவிட்சர்லாண்டா. என் விதி உன் கூட சேர்ந்து ஒரு கர்ச்சீஃப் நாள் கூட கிடைக்க மாட்டேதுடா. ஆமா, இதுங்கெல்லாம் வந்து சேருங்களா இல்ல சேர்ந்தே வருங்களா? எனது கண்ணோட்டத்தில் இவர்கள் அணிந்திருக்கும் குட்டப்பாவாடையை கூர்ந்து கவனித்தால் வந்தே சேர்ந்திருப்பார்கள் என்பது என் கருத்து. உன் கருத்து கூறுத்தலாம் கடலுக்குள்ள வச்சுக்கிட்டா கடல் பண்ணி பெரிய பூலவரு கிட்ட புலவில பேசிட்டு இருக்காரு. அங்க பாரு, ஒருத்தர் சேர்றதுக்கு எப்படி ரூட் போட்டுட்டு இருக்கான் பாரு. சீக்கிரம் ரூம் போட்டு வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. பாரு மச்சான், அவ தெரிஞ்சு பூ தட்டி விட்டா இவ தெரியாத மாதிரி பூ பிடிச்சு போடுறான். கரெக்டா மச்சான்? இவனும் புடிச்சாடா. யாருடா நீ? ஐ நம்ம 5ஆம் நம்பர் தெரிஞ்சானே பிடிச்சா. சும்மாடா. இல்லடா, உனக்கு துப்பட்டாலாம் உழுது, எனக்கு ஒரு கட்சி கூட விட மாட்டேதே. எனக்கு தான்டா. தெரிஞ்சுதானே போட்டேன். ஏய் அறிவல, தெரிஞ்சு யாராவது போடுவாங்களா? லூசு தான் நீ. குடு. மச்சான், சொன்னதுக்கும் இங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது வேற இது வேறடா. துப்பட்டாடா. அதான் காரி துப்பிட்டால. பழைய சோறு சட்டியோட உடஞ்சி போச்சு. எச்சி போடா. நல்லா ரொம்ப பண்றான். இன்னொரு வாட்டி வரட்டும், வச்சுக்கிறேன் ராஸ்கல. ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பாத்துப்பா, சரியா? ஏ பூஜா, என்னாச்சு? ஏய், ஒரு ராஸ்கல் காலையில இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அவனா கிரிஜா வந்திருக்கா. ஹலோ. ஓ, இவங்க தான் கிரிஜாவா? ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணா, உங்க செலக்ஷன் சூப்பர். ஏய் உட்காருங்க. ஆமா, உங்க லவ்வுக்கு என்ன பிரச்சனை? இவ அண்ணன் தான் பிரச்சனை. ஊர்ல இருக்கிற லவ் எல்லாம் பிரிக்கிறது அவனுடைய வேலை. சோ கண்டிப்பா எங்க லவ்வையும் சேர்த்து வைக்க மாட்டான். அதான். கவலைப்படாதீங்க, இது மாதிரி எத்தனையோ லவ் நான் சேர்த்து வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்க லவ்வையும் நான் சேர்த்து வைக்கிறேன். உங்க அண்ணன் யாருன்னு காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், இப்பெல்லாம் பொண்ணுங்க சண்டை போடுறதெல்லாம் லவ் பண்றதுக்கு தான்டா. இது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுடா மச்சான். நீ வேணா பாரு மச்சான், இவன் பொண்ணு கிட்ட அசிங்கப்பட்டு கடைசி ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு போறான். மேலேடா கோவத்தை காட்டுற. அவன் எவ்வளவு திட்டாலும் இவன் வாங்கிக்கிறான். பொண்ணு திட்டா அவன் வைக்கப்பட மாட்டான் மச்சான். அப்படி பழகி வச்சுட்டான். ஒண்ணு மறுபடியும் ஏதோ பார்த்தேன். வாய்க்கிட்டே பேசு. அந்த பொண்ணு கிட்ட பியோட உடஞ்சு போச்சு இல்ல. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஒரு பொண்ணு அட்ரஸ் கேட்டா அவளை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கே வந்துருவியா? மனசு என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? ஏய், இவன் தான் என்ன டார்ச்சர் பண்ண சொன்னல, இப்ப இங்கே வந்துட்டான் பாரு. பூஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? முதல்ல திட்டறத நிறுத்து. ஏய், இந்த மாதிரி ஜொல்லு பாட்டில இப்படி திட்டுனாதான் புத்தி வரும். ஏய், முதல்ல வெளிய போ. எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? என்ன பார்த்து சொல்லு பாட்டிக்கிறியா? நீ சொல்லுடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதம்மா, என் புள்ள எப்பவுமே இப்படிதான். நீங்களும் நீ காஃபி குடிமா. அண்ணனா? எப்ப சொல்லு. ஹலோ. அவ அங்க திட்டி இங்க திட்டி கடைசி அவங்க வீட்டுக்கு வந்து திட்டாளா? சிவா, எனக்கு ஒரு டவுட்டா. இது வரைக்கும் நீ எத்தனை லவ் பிரிச்சிருப்ப? டேய், அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு லூசு பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணி பழிவாங்கன்னு உன் பின்னாடி அலையிறா. உஷாராரா உஷாராரா. நான் எக்கோவா ஒரு எஃபெக்ட்டுக்கு என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? ஐயோ, அதே மீறி ஒருவேளை அந்த பொண்ணை நான் லவ் பண்ணாதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அவளுக்கு லவ்ங்கிறது தப்புன்னு புரிய வச்சு திருப்பி அனுப்பிடுவேன். என்னெல்லாம் லவ் பண்ண வைக்க முடியுமா? போங்கடா, சான்ஸே இல்ல. எலியும் புனியமா சண்டை போட்டுக்கிறீங்க, இதுல ஏன் லவ் எப்படி சேர்த்து வைப்ப? ஏ, இது மாதிரி எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். நீ எத்தனையோ பேர் பாத்திருந்தாலும் என் அண்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ கவலையே படாத, உங்க அண்ணனுக்கு லவ்ங்கிறது உண்மைன்னு புரிய வச்சு உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். ஒரு வார
வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஏன் ஜெயில இருந்த ஒரு வருஷமா இவன் change பண்றதுன்னு வரீங்க. போடா, ஓடி போ, பிரிஞ்சு போ. வழக்கம் போல இன்னைக்கு ஒரு லவ் பிரிச்சு ஊதியாச்சு. ஹாப்பி தானே? ஹாப்பி தானே? அபோட்டு அபோட்டு. ஓ ஒரு நிமிஷம். மேக்ஸிமம் திட்டா மிச்சம் எதனா இருக்கும் திட்ட வந்திருப்பா. ஜாக்கிரதை திட்டு வாங்கிட்டு வந்துரு. டேய் சிவா கேர்ஃபுல்டா. மச்சான் கவுந்தராதடா, பீ கேர்ஃபுல்டா. போ, நிறுத்துக்கா. ஓகே. இதுக்கு என் பின்னாடியே வர? ஏன் தேவையில்லாம வந்ததுல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். நாம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? ஃப்ரெண்ட்ஸா? ம். ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்தா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்னா? இல்ல எப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் என்ன மாதிரி ஒரு அழகான பையனை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவீங்க, அதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவீங்க, அதுக்கு லவ் சொல்லுவீங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? டேய் ஹலோ ஹலோ என்ன சொன்ன? நீ எது சொன்ன? லூசா குட்டியா? ஏன் உனக்கு லவ் பிடிக்கல? ஒருவேளை உனக்கு லவ் ஃபெயிலியர் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது? அந்த மாதிரி எந்த லூஸ் தனமான காரணமும் இல்ல. உண்மை இல்லாத விஷயத்தை எதுக்கு பண்ணணும்? எது உண்மை இல்லாத விஷயம்? லவ் தான். லவ் ரொம்ப உண்மையான விஷயம். அப்படியா? முன்னால ஒரு உண்மையான லவ் காட்ட முடியுமா? ஏன் முடியாது? நம்மள சுத்தியே உண்மையா 100 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேரெல்லாம் வேணாம், ஒரு உண்மையான லவ் பண்றவன் காட்டு பாப்போம். பாப்போம். வந்துருண்டா சொல்லும், உனக்காக தானே எல்லாமே. எவ்வளவு சின்சியரா லவ் பண்ற தெரியுமா? ஆபீஸ் வேலையா முக்கியம், நீ தான் முக்கியம். ஓகேவா? I'll be there. ரைட்? ஓகே. அவனை பாரு, அவன் லவர் கிட்ட எவ்வளவு சின்சியரா பேசுறான். அவன் கிட்ட ஒரு உண்மை இருக்கு. யாரு? அவங்கிட்டயா? ஆமாண்டா செல்லம். ஆமா. சரி, அவன் முன்னாடி போய் லைட்டா சிரியேன். உனக்காக தான்டா எல்லாமே. அவங்கிட்ட உண்மை இருக்கான்னு பாப்போம். ஏய், நான் சிரிச்சால என் பின்னாடி வந்துட மாட்டான். நீ போய் சிரியேன், பாப்போம். பாப்போம். இப்போ உனக்கு லவ் உண்மை புரிய வைக்கிறேன். கலி கலி கலி. போ. ஸ்மைல் ஸ்மைல். அவனும் சிரிக்கிறானே. ஆமா. ஒரு நிமிஷம், பாஸ் கூப்பிடுற போல இருக்கு. ஏதோ அர்ஜென்ட் போல இருக்கு. நான் உனக்கு கால் பண்றேன். நான் கால் பண்றேன். போன் நான் கால் பண்றேன். கவுத்துட்டுடா பாவி. ஹாய், ஐம் பாலாஜி, ஒர்க்கிங் இன் a software company. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நீங்க? டேய், யூ இடியட் ராஸ்கல். ஒருதாடா சப்போர்ட் பண்ணி பேசுற. உடனே கொன்னுடுவ ராஸ்கல். என்ன பார்த்த உடனே ஒரு லவரை விட்டுட்டு வந்துட்டியா நீ? பெருசா பண்ணி உன்ன மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு லவ் பண்ற நீ? வேற பாரு பாலாஜி. சீட்.